Hi friends, welcome to Winwini Kitchen. இன்னைக்கு நம்ம மேகி செய்ய போறோம். அதுக்கு தேவையானது அதுதான் இதெல்லாம். பாருங்க, குட்டி சவர் கேரட், கொஞ்சமா பீன்ஸ், ஒரு 4-5 பல்லு பூண்டு, கொத்தமல்லி, ஒரு டொமேட்டோ, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கு, 2 முட்டை. என்னடா மேகி எல்லாம் யாருக்கு செய்ய தெரியாதா இதெல்லாம் சொல்றாங்களே நினைக்காதீங்க. நாங்க செய்யறது இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா நல்லா இருக்கும். இது 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றி இருக்கிறதுல இது தண்ணி சூடாகட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ ஒரு ஒன்றா காய்கறி சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், பூண்டு, இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டுன்னா அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இங்க காய்கறிக்கு தேவையான உப்பு, இது சால்ட் உப்பு. நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இந்த டைம்ல இந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். ஆப்பிள் தக்காளி, இது ஒரே ஒரு தக்காளி. இப்போ இந்த முட்டையை சேர்த்துக்கலாம். பாருங்க, முட்டை நல்லா வெந்துருச்சு. இது கோழிக்கறி மசாலா, இது 2 பாக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். இது 2 பாக்கெட் சேர்த்துக்கலாம். இது 2 ரூபாய் பாக்கெட் தான். இது இந்த மசாலா கரெக்டாக இருக்கும். இதுக்கு பாருங்க, முட்டைலாம் நல்லா வெந்துருச்சு. காய்கறி எல்லாம் பார்க்கவே நல்லா அழகா இருக்கு. செம்ம டேஸ்டாகவும் இருக்கும். நாலு மேகி பீஸ் இது எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதோட சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்காது, நல்ல திட்டமாக இருக்கும். இது கேஸ் ஃபுல்லாக ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லோவாக இருந்தது ஒரு 2 நிமிஷம். பாருங்க, பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி செய்யும்போது குட்டீஸுங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பாருங்க, இது மேகியோட இருந்ததுல அந்த மசாலா 4 பாக்கெட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டுக்கலாம். கொதிக்குது, அப்போ எடுத்துக்கலாம். பாருங்க, பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது.
இந்த மாதிரி காய்கறி சாப்பிடாத குட்டீஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி போட்டு கொடுத்தோம்னா நல்லது உடம்புக்கு. இன்னும் 2 நிமிஷம் வேகணும். பாருங்க, முட்டை கூட ஏதாவது அழகாக எப்படி வெந்திருக்கு. நல்லா மேகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலாக்கும் அப்படியே கொத்தமல்லி தூவி விட்டுலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு மேகி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.